450 பேருக்கு ஒரு போலீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. 450 பொதுமக்கள் தான் அங்க ஒரு போலீஸ் இருக்குன்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு காவல்துறை 25% காலி பணியிடம் இருக்கு. இந்த இப்ப இருக்கிற அந்த 1,00,000 கோடி பேருக்கு 1,00,000 காவல்துறை இருக்காங்க. இந்த காவல்துறை அரசியல்வாதி பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த காவல்துறையிலே மக்கள் பிரச்சனையை பார்க்கணும், பசுமறியல் போராட்டங்கள் எல்லா பிரச்சனையும் குற்றச்செயல். இப்போ வேலை செய்ய விட மாட்டாங்கன்னா இப்ப அண்ணன் விஜய் பொறுப்பேற்றிருக்காரு, அவரும் அந்த மாதிரி ஸ்டாண்ட்ல இருப்பாரா? அந்த டைம் மக்கள் எதிர்பார்றாங்க. போன ஆட்சி மேல மக்கள் வெறுப்பு விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டான்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு முக்கியமான பிரச்சனை. உங்களுக்குள்ள போறாங்க, குடிச்சு நகல வந்தேன், கலாட்டா பண்ணேன், எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு கொலை நடக்குன்னு சொல்லிட்டேன். இதை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டேன். ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கு. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இதெல்லாம் உரிய கவனம் செலுத்தணும். இல்லைன்னு வைங்க, மக்கள் திமுக மேல காட்ட போக 2 மணிக்கு போகதான் காண்பாங்க விஜய் மேல. சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப ஒரு சந்தேகம் இருக்கு சார், அதை உங்கள்கிட்ட இன்னைக்கு கேட்கலாம் பாக்குறேன். காவல் நிலையத்துல போய் ஒரு மக்களுக்காக ஒரு புகார் பண்றோம், இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை நம்ம போய் புகார் பண்றோம்னா அதை உடனடியா காவல்துறை விசாரிக்காம காலதாமதப்படுத்துறாங்களே, இது எப்படி? இதெல்லாம் அரசாங்க அதிகாரி தெரியுமா, இல்ல காவல்துறை மேம்புகையை செய்யறாங்களா? இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது, எப்ப சரியாகும்? நல்ல கேள்வி. அதாவது காவல்துறையில இப்போ ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போ ஒரு அடிப்படையா இருக்கு. இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்றேன், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண என்ன செய்றீங்க, விசாரிக்க சொல்றீங்க. அவங்க விசாரிக்கல பொறுக்குன்றாங்க. காலைல சாயந்தரம் சொல்லுவாங்க, சாயந்தரமா காலைல சொல்லுவாங்க, அலைய வர்றாங்க. அடுத்து 2வது சிஎஸ்ஆர் உடனே போட்டு கொடுக்க மாட்டாங்க. இது மக்களுடைய ஆதங்கம் கோபம். ஆமா, இது பாத்தீங்கன்னா சட்டப்படி பாத்தீங்கன்னா அது ரைட்டு. மக்களுடைய கோபம் ஆதங்கமும் சரி, நியாயம் இல்லை. ஆனா இதே மாதிரி அந்த சைடும் பாக்கல. ஏன்னா காவல்துறை வானத்தில் பொத்திட்டு வரல, அவங்களும் நம்மள ஒரு ஆள், பொதுமக்கள் அவங்களும் ஒரு ஆள், மக்கள் பிரச்சனை வந்திருக்காங்க சார் எல்லாருமே. ஆனால் அவங்களும் மக்கள். அவங்க இப்ப என்னன்னா காவல்துறை விசாரிக்கல அப்படின்ற நம்ம போய் காவல்துறையில அணுகி ஏன் இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட வர மனுக்களை நீங்க ஒரே காலத்துல விசாரிக்க மாட்டீங்க, ஏன் சிஎஸ்ஆர் போற மாதிரி கேட்கிற போது சில விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. எப்படின்னா இந்த சட்ட பிரகாரம் தகவல் பிரகாரம் 450 பேருக்கு ஒரு போலீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 450 பொதுமக்கள் இருந்தா அங்க ஒரு போலீஸ் இருக்குன்றாங்க. ஆனா இன்னைக்கு காவல்துறை 25% காலி பணியிடம் இருக்கு. இந்த இப்ப இருக்கிற அந்த 1,00,000 கோடி பேருக்கு 1,00,000 காவல்துறை இருக்காங்க. இந்த காவல்துறை அரசியல்வாதி பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த காவல்துறையே மக்கள் பிரச்சனையை பார்க்கணும், பசுமறியல் போராட்டங்கள் எல்லா பிரச்சனையும் குற்றச்செயல், நைட்டு ரோந்து போறது வர்றது எல்லாமே இவரே பார்க்கணும். இல்ல என்ன சொன்னீங்க, 8.5 கோடி பேருக்கு 1,00,000 பேர் இருக்காங்களா? 1,00,000 பேருன்னு காவல் பணியாளர் இருக்காங்க. இது சாத்தியமாக 1,00,000 பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அதான் சொல்றேன். அவங்க சட்டப்படி 450 பேருக்கு ஒரு காவலர் இருந்தாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த விகிதாச்சாரம் இருந்தாலும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னைக்கு முன்னாள் இருந்த காலம் வர இப்ப இல்லைங்களா? ஆமா, இப்ப எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க், மனமுதல் கிளப் வச்சிருக்காங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க. குடிக்கிறது இன்னைக்கு தப்புன்ற மாதிரி ஆகி போச்சு. முதல்ல டீ கடையில போய் டீ சாப்பிடுறது எப்படி தப்பு இல்லையா, அதே போல நீங்க போய் பேங்க்ல சாராயம் குடிக்கலாம் தப்பு இல்லைன்றாங்க. அது ரைட்டு. ஆனா குடிச்சிட்டு போய் பொதுமக்களவோ பெண்களவோ ஒரு தொல்லை கொடுத்தா அது தவறு இல்லையா? அப்ப போய் பாதுகாப்பு இருக்கும் போலீஸ். இப்ப 20 போலீஸ் இருக்காங்க, அவங்க கோர்ட்டுக்கு போற போலீஸ் இருக்காங்க, உள்ளூர் கோர்ட்டு மதுரை ஹைகோர்ட்டு போறவங்க இருக்காங்க. பல்வேறு பல வகையில பிரச்சனை இருக்கணும். அதுக்கெல்லாம் போகணும். புகார் கொடுத்தனே ஆளை கூப்பிட்டு அடிச்சு விட்டான்னு வந்தாங்கன்னா ஒரு போலீஸ் போய் கூட்டு வரணும்ல. போன் பண்ண வருவானா? வரமாட்டான். ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், ரிமாண்ட் பண்ணணும். ரிமாண்ட் பண்ணோம்னா நீதிமன்றத்துக்கு கூட்டு போகணும். ஒரு குற்றவாளிய அங்க ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், நீதிமன்றத்துல காமிச்சு சிறைச்சாலைக்கு கொண்டு போய் விடுற வரைக்கும் போலீஸ் வேலை. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு ஸ்டேஷனுக்கு எப்படி சார் 100 போலீஸ் வேணும் போல இருக்கு. இன்னைக்கு இருந்தாக்க மக்களை காப்பாற்ற முடியும். போன ஆட்சி மேல இருந்து ஸ்டேஷன் எப்ப போனா ஆளாவே இருக்காங்களா? ஆமா, நீங்க இருக்கிற கம்மியான ஆளு. ஒரு ஆள் எத்தனை வேலை பார்ப்பீங்க? இப்ப நீங்களே இருக்கீங்க, ஒரு நேரத்துக்கு எத்தனை வேலை பார்ப்பீங்க? அதான் சொல்றேன், ஒரு வேலை தானே பார்க்க முடியும். ஆமா ஆமா, ஒரு வேலை முடிச்சு இன்னொரு வேலை போகலாம். அப்படின்ட்டு அவங்க அதாவது நியாயம் நானு அவங்களுக்கு
பக்காத்து வாங்கி பேசலாம் காவலருக்கு. ஆனா உண்மை நிலவரத்தையும் நம்ம பேசணும்ல. அவங்களும் மனிதர்கள். ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்களும் ஒரு வேலை செய்றாங்க. இப்ப மத்த அரசு நாலு ஓராங்க. அதெல்லாம் ரைட் சார். மனு வாங்குற அதிகாரி கூட அது கூப்பிட்டு என்ன விசாரிக்க மாட்டேங்கிறாங்க உடனடியா. சார் காவல்துறையில பற்றாக்குறை இருக்கு 25%. ரெண்டாவது கடந்த ஆட்சி காலங்கள்ல அரசு அதிகாரி மேல்மட்டத்தில் இருக்க உயர் அதிகாரிகளை அரசியல்வாதிகளும் கீழே இருக்கவங்க வேலை செய்ய வரணும் இல்ல. இப்ப வரைக்கும் அந்த நிலைமை நீடிக்குது. அப்ப ஒரு பிரச்சனை இப்போ வேலை செய்ய விட மாட்டாங்கன்னா இப்ப அண்ணன் விஜய் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அவரும் அந்த மாதிரி ஸ்டாண்ட்ல இருப்பாரா? அந்த டைம் மக்கள் எதிர்பார்க்காங்க. போன ஆட்சி மேல மக்கள் வந்து இவ்வளவு வெறுப்பு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னா சட்ட ஒழுங்கு முக்கியமான பிரச்சனை. பொம்பளை பிள்ளை போறாங்க, குடிச்சு நகல வேண்டியான், கலாக்கா வேண்டியான், எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை நடக்குன்னு சொல்லிட்டேன். இதை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டேன். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இதெல்லாம் உரிய கவனம் செலுத்தணும். இல்லைன்னு வைங்க, மக்கள் வந்து திமுக மேல காட்ட கோபத்தை 2 மடங்கு கோபத்தை காண்பாங்க விஜய் மேல. அது இன்னைக்கு சூழ்நிலை. அதே எப்படி சார் 70 வருஷம் ஆண்ட திமுக அதிமுக மேல கோபத்தை கூட இவங்க மேல எப்படி காமிக்க முடியும்? அவங்க செஞ்ச தவிர உடனடியாக விரும்பி செய்ய முடியும். அவரு வரும்போது மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர் வரும்போது என்ன சொன்னாரு? இந்த ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எந்த ஒரு குற்ற செயலை இழைக்கப்பட்டா உடனே நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதுதான் சார் வீர தமிழ் வளர்ச்சி படையா இது படையா ஆரம்பிச்சு அமைச்சா மட்டும் போதுமா? படைகள் அமைச்சா மட்டும் போதுமா? செயல்படணும்ல திறமையா. குற்றங்களை தடுக்கணும். போன ஆட்சியில ஊராமே அவங்க செய்யறதுனால இன்னைக்கு இந்த போட்டுட்டாங்க. இவரு இப்படித்தானா அப்படின்னா வெறுப்பு மேல வரும். அதனால ஆட்சியா மக்கள் நலனை கருவணும். இன்னைக்கு பாருக்கு போறவங்க தனியார் பாருக்குலாம் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனத்துல போய் குடிக்கிறான். அவங்க எல்லாம் வந்து காவல்துறை பிடிக்க முடியல. அப்படியே வந்து அவரு குடிச்சிட்டு பைக் ஓட்டுறவனை பிடிச்சா உடனே பார்க்காரங்க என்ன செய்யறான்? கட்சிக்காரங்களுக்கு பேசுறான். கட்சிக்காரங்க என்ன செய்றாங்க? மேலே எதுக்கா நீ சாராயம் குடிச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு பையன் வெளியே வராப்புல, அந்த சாராயம் குடிச்சு வர்ற பையல போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா பார் ஓனர் ஏசா பேசுறாப்ல. அந்த பையன் அந்த பிடிபட்ட பையன் தானே பேசுறோம். பார் ஓனர் ஏன் பேசுறாப்ல? தொழில் பாதிக்கும்ல. குடியார வர மாட்டால, வழக்கு போட்டா ஆட்டு போயிட்டு வர மாட்டால. குடியாரிகளுக்கு பாதுகாப்பா பார் ஓனர் இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் பாதிக்குது. இப்ப குடியாரன்னு வைங்க, இது என்ன சார் வித்தியாசமா இருக்கு? குடிமக்கள் என்ன பேசுறாங்க? நீங்க பாத்துருப்பீங்க பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல. எங்களை நீ தொற்றுவியா? எங்களால இந்த ஆட்சி நடக்குது. நாங்க குடிக்கிறதுனால 50,000 கோடி அரசு வருமானம் வருது. எங்க வருமானத்தை வச்சுட்டு அரசாங்கமே நடக்குது. துட்டு ஆட்சி ஆண்ட முடியுமா அப்படின்னா சவால் விடுறாங்க. அதே போல முன்னாள் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு போலீஸ பார்த்தாலே பயந்து ஒதுங்குவாங்க. ஆமா, இன்னைக்கு சில பிரியாளர் நல்லவர்கள் குடிச்சிட்டு அவங்க திறமையில இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பொதுவா அதுக்கு என்னங்க அவங்க என்ன சொன்னா, இல்ல போலீஸ எங்க வா வரி கட்டுற, எங்க வா நாங்க எல்லா வரி கட்டி குடிக்கிறதுக்கு வரி கட்டுறோம். அசிங்கம் இல்லையா வச்சு அரசாங்கம்? இது அசிங்கம் இல்லையா சார்? இது அரசாங்கம் வந்து இத வந்து பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தினாட்டே. இன்னைக்கு சம்பு காஷ்மீர்ல பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர உமர் அப்துல்லா அப்படிங்களா முதலமைச்சர்? ஆமா, நேற்று அறிக்கை கொடுத்துருக்காங்க. நல்ல செயல்படுது. அது பனி பிரதேசம். அங்க குடிச்சுட்டு ஆகணும். குடிச்சா உடம்புக்கு நல்லது. அங்கேயே பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரும்போது அவருக்கு கோடான கோடி நன்றிகள். தமிழ்நாட்டுல ஏன் கொண்டு வரக்கூடாது கேட்டாங்க. சொல்றாங்க கேரளாவில விற்கிறாங்க, பாண்டிச்சேரியில விற்கிறாங்க, ஆந்திராவில விற்கிறாங்க, கர்நாடகா விற்கிறாங்க. இங்க நீங்க அடிச்சீங்கன்னா அங்கெல்லாம் போய் கொடுப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணி செக் போஸ்ட் போடு. ஆரம்ப காலத்துல நெல்லுகளை கொண்டு போறதுக்கு செக் போஸ்ட் போட்டீங்க. அன்னைக்கு குடிக்கிறவனையும் கண்டுபிடிச்சீங்களா? குடிச்சு 5 வருஷம் சிறை தண்டனை போடு. கடுமையான சட்டங்களை போடணும். சட்டத்தை போடுறது மட்டுமில்ல, நடைமுறைப்படுத்துங்க. இப்ப வந்திருக்க புது அரசாங்கம், புதிய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இந்த காவல்துறை பற்றாக்குறை உள்ள காலிபர் உடனே நிரப்பணும். நிரப்பிட்டு அவங்களுக்கு உரிய கட்டுப்பாடுகளுடன் சுதந்திரத்தையும் சேர்த்து வழங்கி பெண்கள் வைத்திருக்கிற அந்த மதிப்பு, மரியாதை, நம்பிக்கையை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.